ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் அழகியசிங்கர் திருவடிகள் சரணம் சரணம். கல்யாண் ஜுவல்லர்ஸின் பாக்யம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அடியேம்பை சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். 108 திவதேசங்களை எல்லாம் சேவித்து வரக்கூடிய அற்புதமான நேரத்திலே, இந்த நாளிலே காஞ்சிபுரத்திலே மற்றொரு பெருமாளாக காட்சி தரக்கூடிய தொண்டை மண்டல கஷேத்திரங்களிலே ஒரு தனித்துவம் வாய்ந்த கஷேத்திரமாக திரு பவளவண்ணம் என்று சொல்லக்கூடிய கஷேத்திரம் விளங்குகிறது. பவளம் என்று சொல்லும் பொழுதே சிவந்த என்ற பொருளை நாம் உணர்ந்து கொள்வோம். திருமங்கையாழ்வார் இந்த கஷேத்திர மூர்த்தியை பற்றி பாசுரத்தால் அருளியிருக்கிறார். ஒரு பாசுரம். இந்த கஷேத்திரம் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக விசேஷமாகவே பேசப்படுகிறது. சரி, இந்த பெருமாளுக்கு பவளவண்ணன் என்று ஏன் பெயர்? பொதுவாக பெருமாள் கருமை நிறத்திலே இருப்பார், நீல நிறத்திலே இருப்பார், ஸ்வேத வராகனாக வந்தபோது வெண்மை நிறத்திலும் இருப்பார். அப்படி இருக்க பவளவண்ண பெருமாள் என்று இந்த பெருமாள் ஏன் அழைக்கப்பட வேண்டும் என்ற காரணத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு யுகத்திலும் பெருமாள் ஒவ்வொரு நிறத்தோடு இருந்ததாக புராணங்களிலே நாம் அறிந்து கொள்கிறோம். ஆனால் இந்த சத்திய சேத்திரமாக விளங்கக்கூடிய சேத்திரத்தில் மட்டும் பெருமாள் ஏன் சிவப்பு நிறமாக இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது அதற்கான உண்மையாக சொல்லப்பட்ட விஷயத்தை இங்கே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு முறை பிருகு மகரிஷி தன்னுடைய தவப்பயனை, அதாவது நைவிசாரண்ய முனிவர்கள் எல்லாம் மிகப்பெரும் யாகம் செய்து இந்த பலனை யாருக்கு வழங்குவது, சிவபிரானுக்கா, பிரம்மாவுக்கா, திருமாலுக்கா என்பபோது பிருகு மகர்ஷி ஒவ்வொருவரையும் பரீட்சை செய்து பார்த்து அதை நான் கண்டுபிடிக்கிறேன் என்று சொல்லி சென்றார். அவர் கடைசியாக சென்றது வைகுண்டத்திற்கு. அப்படி வைகுண்டத்திற்கு சென்ற பொழுது சிவனும் தன்னை மறிக்கவில்லை, பிரம்மாவும் ஏறிடத்தும் பார்க்கவில்லை. அவர்களெல்லாம் சபித்து விட்டு வந்த கோபத்திலே பிருகு மகர்ஷி நன்கு அறிகுறி செய்து கொண்டிருந்த ஸ்ரீமன் நாராயணரை பார்த்து அடாத செயலை செய்தார். என்ன? கோபம் கொண்ட பிருகு பெருமாளுடைய மார்பிலே எட்டி உதைத்தார். ஆனால் நம்மை யாரேனும் அடித்தாலோ உதைத்தாலோ நமக்கு கோபம் வரும். ஆனால் பெருமாள் என்ன செய்தார்? பிருகு மகர்ஷியை அழைத்து தன் ஆசனத்திலே அவரை அமர்த்தி, நீங்கள் உதைத்த பொழுது என் மேனியில் இருந்த ஆபரணங்கள் பட்டு உங்கள் பாதம் வலிக்குமே என்று சொல்லி அந்த பாதத்தை மென்மையாக பிடித்து விட்டாராம். அதில் ஒரு நுட்பமான விஷயத்தையும் சொல்லுவார்களாம். மகர்ஷிகளிலே, முனிவர்களிலே இந்த பிருகு மகர்ஷிக்குத்தான் பாதத்திலே கண் இருந்ததாக சொல்லுவாங்க. அதனால் தான் அவருக்கு அத்துணை ஒரு கோபாவேசம், அத்துணை ஒரு ஆணவம் என்பார்கள். பகவான் அந்த பாதத்தை மென்மையாக பிடித்து கைகரியம் செய்து கொண்டே தன்னுடைய கட்டை விரலால் அந்த கண்ணை அழித்தானாம். அதற்கு பிறகுதான் அவருக்கு ஞானம் பிறந்ததாம். பெருமாளுடைய பாதத்திலே வீழ்ந்து வணங்கி தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்ல, எம்பெருமான் இந்த திருத்தலத்தை சொல்லி அங்கே நீர் வந்து என்னோடு நிற்கும் காலம் வரும் என்று சொல்ல, அந்த காலத்திற்காகவே பிருகு மகர்ஷி கடுமையான தவத்தை மேற்கொண்டார். உண்மையான அந்த தவத்திற்காக பெருமாள் இந்த தலத்திலே அவரை ஏற்று அருளினார். இன்றும் பிருகு மகர்ஷியை நாம் அந்த தலத்திலே பார்க்கலாம் என்று சொல்லுவார். சரி, பவளவண்ணம் எப்படி வந்தது? விஷயம் இருக்கிறது. எம்பெருமான் பிரம்மா செய்த யாகத்திற்கு இடையூறு ஏற்படுத்திய சரஸ்வதியால் ஏவப்பட்ட அசுரர்களை வதைத்தார். அப்படி வதைக்கக்கூடிய சமயத்திலே அவர்கள் மேலியிலிருந்து புறப்பட்டு வந்த ரத்தம் பெருமாளை அப்படியே நிறத்தையே மாற்றிவிட்டதாம். பெருமாள் என்ன செய்தார்? அந்த நிறத்தை எல்லாம் ஒரு பெரிய பொருட்டாக ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் பச்சை வண்ணத்தில் தான் இருப்பேன், நீல வண்ணத்தில் தான் இருப்பேன், கருமை வண்ணத்தில் தான் இருப்பேன் என்றெல்லாம் பெருமாளுக்கு நிறபேதம், வினபேதம், மொழிபேதம் கிடையாது. எனவே அந்த ரத்தம் தன் மீது தெரித்த சமயத்தில் கூட பெருமாள் அதை ஏற்றுக்கொண்டு அமைதியாக அமர்ந்து கொண்டாராம். அதனால்தான் இந்த பெருமாளுக்கு பவளவண்ண பெருமாள் என்று அற்புதமான திருநாமம் சாற்றப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே பவளம் என்று சொன்னால் அது அங்காரகன் என்று சொல்லக்கூடிய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகத்திற்குறித்தான நிறம் என்று சொல்லுவார்கள். சிவப்பு என்றாலே ஒரு ஈர்ப்பை கொடுக்கும், ஒரு பயங்கரத்தை சொல்லும். எனவே அந்த பவளமேனி திருவேணியாக பெருமாள் இங்கே அமர்ந்திருப்பதால் நமக்குள் ஏற்படக்கூடிய ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை தீர்க்கக்கூடிய பெருமாள். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், இரத்த சோகை ஏற்பட்டு பலர் எத்தனையோ காய்கறிகளை எல்லாம், கீரைகளை எல்லாம் சாப்பிடுவார்கள்.
அந்த இரத்த சோகையாலே நிறமிழுந்தும் விடுவார்கள். அப்படி நிறம் இழந்து போய்விட்டால் அவர்களுக்கு பல நோய்கள் வந்துவிடும், எதிர்ப்பு சக்தி உடலிலே குறைந்துவிடும். அவர்களெல்லாம் இந்த பவளவண்ண பெருமாளை சேவித்தால் அவர்களுக்கான அனுகிரகத்தை செய்வார். மேலும் கோபம் வந்தால் கண் சிவந்துவிடும். அதனால் உடம்பிலே நரம்பு தளர்ச்சி கூட சிலருக்கு ஏற்பட்டுவிடும். வாதம் கூட வந்துவிடும். கை தால் இழுத்து போய் அவர்கள் கீழே சாய்ந்து விடுவார்கள். அப்படிப்பட்ட உணர்ச்சி பிழம்பாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த பவளவண்ண பெருமாளை சேவித்தால் மனதிலே அமைதி கிடைக்கும். மற்ற ஆலயங்களெல்லாம் பெருமாள் கருமையாக இருப்பார். ஆனால் இந்த தலத்தில் பார்த்தோமேயானால் சிவப்பு வண்ணத்திலே சேவை சாதிக்கிறார். அவர் தலை மீது ஆதிசேஷன் குடை பிடிக்கிறார். இப்படி ஒரு விசித்திரமான பெருமாள் இருக்கிறாரா என்றால் காஞ்சிபுரத்திலே தொண்டை மண்டலத்திலே அற்புதமாக இந்த எம்பெருமானம் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். எனவே இந்த கேத்திரத்துக்கு வருபவர்கள் மனம் ஒன்றி இந்த எம்பெருமானை பிரார்த்தனை செய்தால் அவன் அருளால் நம் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். இரத்த சோகை உள்ளிட்ட நோய்கள் தீர்ந்துவிடும். இன்னும் சொல்ல போனால் பலருக்கு அடிக்கடி கோபம் வந்து தன் நிலை இழக்கிறார்கள் அல்லவா? அப்படிப்பட்டவர்கள் இந்த தலத்திற்கு வந்து பெருமாளை செந்தாமரை பூவால் பூசித்தாலும், மனதிலே எம்பெருமானின் திரு நாமாவளியை சொல்லி அவனை ஸ்மரித்தாலும் அதன் மூலமாக அவர்கள் மனது அமைதி பெறும் என்று சொல்லப்பட்டுள்ளது. உலகம் அமைதி பெற வேண்டும், எங்கும் சாந்தி நிலவ வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அமைதியை தரக்கூடிய இந்த எம்பெருமானை நாம் கைதொழுது சேவித்தால் நம் இல்லமும் உள்ளமும் என்றும் அமைதி பெற்றிருக்கும். அத்தகைய அமைதியை பெற திரு பவளவண்ண பெருமாளை சரணாகதி செய். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.